Hello friends, welcome to my channel Friends Hobby. Change your lifestyle. இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலே எப்படி ஒரு ஹெல்த்தியான ஹேர் ஆயில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாக கரு நல்ல நீளமாகவும் வளருங்க. இந்த ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணோன்னா இது நீங்கள் மசாஜ் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ரெகுலர் யூஸ்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது எண்ணெய், அலோவேரா, வெந்தயம். இப்போது நான் வந்து ஃப்ரெஷ்ஷான கட் பண்ண அலோவேரா எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ் அலோவேரா கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அலோவேரா ஜெல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட்டில் ரெடிமேடாக இருக்கிறது. ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த அலோவேராவை எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷன் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வந்து தோல் தேவைப்படாது. ஸோ அந்த சென்டர் அந்த பல்ப் மட்டும் எடுத்து நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி என்னுடைய அந்த தேங்காய் எண்ணெயில் சேர்க்க போகிறேன். ஸோ இது வந்து நான் கம்மி எண்ணெய் எடுத்துருக்கிறதுனால நான் ரொம்ப சின்ன பீஸ் அலோவேரா தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து நான் போட்டிருக்கேங்க. நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் 50 mlக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கணக்கில் நீங்கள் வெந்தயம் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த ஆயிலை நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு திக் பாட்டம் பாத்திரத்தில் வந்துட்டு நான் இந்த தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன். அது மேலே இந்த கிண்ணத்தை வச்சு ஒரு திக்கான பிளேட், ஒரு சின்ன பிளேட் போட்டு இந்த மூடி வச்சுட போகிறேன். இப்போ நான் கம்மி எண்ணெய் எடுத்துருக்கிறதுனால எனக்கு ஒரு 15 minutes மட்டும்தான் இதை நான் டபுள் பாயில் பண்ணியிருக்கேன். அதாவது சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இதே இப்போ நீங்கள் நிறைய குவான்டிட்டி எண்ணெய் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 30 to 40 minutes நீங்கள் வந்து விடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த எண்ணெயை நல்லா ஆற விட்டு எடுத்திருக்கேன். நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பார்க்க தான் திக்காக இருக்கும், பட் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப லைட்டாகவும் நான் க்ரீஸியாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலர் யூஸுக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து அதை வந்து நம்ம ஆயில் மசாஜ் எடுக்கிற மாதிரி தலையில் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.